ஸலவாத்தை சொல்வதன் மூலம் அல்லாஹ் எங்களை நினைக்கிறான். அதே போலதான் தத்குருனி அத்குருக்கு, நீங்க திக்ர் செய்யுங்க, நானும் உங்களை திக்ர் செய்வேன், நானும் உங்களை நினைப்பேன். திக்ர் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை சொல்லுவோம், கண்ணை கொட்டுவோம், அப்படியே கொட்டுறோம், இருந்து இருப்படத்தில் அப்படியே கடைகிறோம், இருப்படத்தில் அப்படியே ஞாபகம் வருது. 60 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, 61வது வருது, யாரு வருது, நான் இதை ஒரு செக் கொண்டு போடுவேன். இந்த மரமணி பேர் தான் இருக்குது. ஒரு வருஷம் பார்க்கிறாரு, எங்களை காசு வர என்னத்தை யோசிக்கிறாரு. இங்க தஸ்மீர் மாதிரி முடிஞ்சு இருக்கிறார், இதுக்கு பேர் இருக்கிறார். அதான் அறிந்து கொள்ளுங்கள். விதிக்கிறாய் தத்துவங்கள் குழு விக்கிர் செய்வது கொண்டு கல்வெல்லாம் அமைதி பெறும். நாங்கள் விக்கிர் செஞ்சே டென்ஷன், விக்கிரி செஞ்சா டென்ஷன் கூடுது. காரணம் கொஞ்சம் ஓரளவு நம்ம தனியாக உட்கார்ந்தா தான் இந்த பிரச்சனை யாரும். படம் பார்த்தா டென்ஷன் இல்லை, சந்தோஷம். நாடகம் பார்த்தா டென்ஷன் இல்லை, சந்தோஷம். பாட்டு கேட்டா டென்ஷன் இல்லை, பயம் இல்லை, சந்தோஷம். விக்கிரி செஞ்சா டென்ஷன். பள்ளி விட்டு வந்து உட்கார்ந்தா டென்ஷன். குர்ஆன பார்த்தா தூக்கம். இதுக்குரிய மருந்தை நான் உடனடியாக செய்யலேண்டா களிமா இல்லாமல் மௌத்தாக வேண்டி வரும். அல்லாஹ் உலகத்துல பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆவியத்தால் வாழ்ந்தாலும் நோயோட வாழ்ந்தாலும், எப்படி இருந்தாலும் மௌத்தாக நேரம் கண்ணியமாக மௌத்தாகும், ரஹ்மத்தோட மௌத்தாகும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோட மௌத்தாகும். எல்லா ஆசைகளையும் விட்டு, எல்லா தற்பெருமைகளையும் விட்டு, யார் யாரோட கோபிச்சுக் கொண்டிருக்கிறோமோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு என்ன சரி குற்றம் அநியாயம் செஞ்சாங்களா, நீங்க அவங்கள மன்னிச்சிருக்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி, மனுஷனுக்காக வேண்டி செய்யவான, பணத்துக்காக வேண்டி செய்யவான, அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிப்பு கொடுங்க, மன்னிங்க, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தீம்கள், பக்கீர்கள், மிஸ்கீன்களுக்கு கவனியுங்க, அள்ளி வழங்குங்கள். குமரி பெண்களை வச்சுக்கொண்டு 30 வயதை தாண்டி தாய்மார்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். பள்ளிக்கட்டுறதுக்காக வேண்டி பணம் சேகரிக்கிறோம், அதே போல ஊர் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி சேகரிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளி மாதிரி நண்பர்கள் இருந்தாங்க, போங்க, நம்பிக்கையோடு போய் பேசுங்க, சேருங்க. குமரி பெண்களுடைய திருமண வைபவங்களை முடிச்சு வைங்க. எவ்வளவு பெரிய துவாரத்தை தெரியுமா? பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் வலியுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்ட ஞானங்களை கொடுத்திருந்தார். என்ன சரி ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட வந்து யாராவது கேட்டா அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கண்ணை பொத்திக் கொண்டு அல்லாஹ் இடத்துல ஒரு சிந்தனை ஒன்று செஞ்சாங்கன்னா இதுக்குள்ள காரணம் இதுதான் என்று இல்ஹாமியத்தான முறையில அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தக்கூடியவர்களாக பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. இவங்களோட காலத்துல அவங்களோட ஊர்ல ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது, ஒரு ஏரியா கிணறு ஒன்றுதான் இருக்குது. அந்த கிணறு நடு கிராமத்துல ஊற்றெடுத்து தண்ணி மேல வரும். எப்ப பஜ்ருடைய பக்கத்து வருதோ, எப்ப சுகுடைய பக்கத்து வருதோ, அந்த தண்ணி எல்லாம் அப்படியே மத்தி அப்படியே கீழே போயிடும். பகல் நேரம் பூரா இரவு 10 வருடம் வரையில கிணத்துல தண்ணி கிடையாது. யாராவது நடு கிராமத்துல போய் தண்ணி எடுப்ப மட்டும் முழிச்சு வந்து பார்த்தா தண்ணி கிடையாது. ஆனா அவருக்கு ஒருத்தருமே இல்லையா, தண்ணி அப்படியே நிறைய வந்து கிணறு நிறைய. இது எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீர் அடையாளத்தை கிணத்துல வந்து பார்ப்பாங்க. இப்பதான் மக்கள் ஒட்டி கொண்டு போகுது, அதை கூட பார்ப்பாங்க. கடைசியா இதுக்கு விளக்க உலமாக்கள் பார்த்தாங்க. உலமாக்களுக்கு விளக்க கடைசியாக இறை நேச செல்வர் பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்ட உடனே அவங்க கொஞ்ச நேரம் கை கேட்டுட்டு 2 ரக்காத்து தொழுவிட்டு கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு அவங்க கேட்டாங்க, அந்த நிலையில் இருக்கிற ஏரியாவில் வயசு வந்த திருமணம் முடிக்காத ஒரு குமரி பெண்மணியா
யோசிச்சு போட்டு சொன்னாங்க, அந்த கிணறு இருக்கிற அந்த வீட்டுக்கு 2-3 வீட்டுக்கு அங்கல அல்லது 4-5 வீட்டுக்கு அங்கல கொஞ்சம் வயது கூடின ஒரு பெண்மணி இருக்கிறா, அவருக்கு திருமணம் இன்னும் நடக்கல, ஒன்றுமே சரி வருதும் இல்ல. அப்படியா? இவ தூங்கும் போது கிணறு அப்படியே ஊற்றெடுக்கு. இவ முழிச்ச நேரத்தில் இருந்து தஹஜ்ஜத்துக்கு எழும்புறா, முழிச்ச நேரத்தில் இருந்து இவ வடிக்கிற கண்ணீர் அந்த கிணத்து தண்ணிய வத்த வைக்குது. அவ எப்ப தூங்குறாவோ அப்பதான் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். நாங்க இதை விலங்கெடுக்கிறோமா? எத்தனை உம்ரா செய்யறோம், எத்தனை உம்ரா செய்யறோம்? 10 உம்ரா செஞ்சாலும் எங்களுக்கு போதாது. 2 லட்சம் 3 லட்சம் செலவழிக்கிறோம். மறுபடியும் உம்ரா உம்ரா செய்யுங்க. 100 உம்ரா செய்யலுமா செய்யுங்க. உங்களோட வாப்பாட குடும்பத்துல குமர பெண்கள் இருக்கிறாங்களா, கொடுத்துட்டு நீங்க உம்ராக்கு போங்க. உம்மாட குடும்பத்துல குமர பெண்கள் இருக்கிறாங்களா, உம்ராக்கு போங்க. இதை செஞ்சிட்டு பொஞ்சாதிர குடும்பத்தில் இருக்கிறாங்களா, ஊர்ல இருக்கிறாங்களா, இதை விட பெரிய நியாமத்து உலகத்துல வேற ஒன்றுமே கிடையாது. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முழு ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து பணம் செலவழித்து ஒரு கணவனை பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாங்க. அந்த கிணறு மதுரமான இனிப்பு தண்ணியாக பொங்கி கொண்டு வந்த வரலாற நாங்க படிச்சு கொண்டு நிற்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டாங்க. இன்றைக்கும் ரஹமத்தாகத்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு பாங்கில அவங்கள அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நாங்க சொல்றோம். இன்றைக்கும் அவங்களோட பெயரை சொல்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ்வுடையதுதான். ஆனா முழு குர்ஆனையும் அவருடைய சங்கையான நாவினாலதான் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். எனவே அந்த குர்ஆன் கண்ணியத்துக்குரியது, புகாரி ஷரீஃப் கண்ணியத்துக்குரியது, முஸ்லிம் ஷரீஃப் கண்ணியத்துக்குரியது. அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய நற்குணம், இந்த அவ்வளவையும் எங்களோட வாழ்க்கையில எடுத்து நாங்க நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நியமத்தை செஞ்சிருக்கிறான். ஆனா நாங்க தான் பொடுபோக்குத்தனமா இருக்கிறோம். தௌபா செஞ்சு என்னென்ன பாவங்கள் இவ்வளவு காலம் செஞ்சோமோ அவ்வளவு பாவத்திலிருந்தும் நீங்கி அல்லாஹு தஆலாவை சுக்ர் செய்யறதுக்காக, நன்றி செலுத்துறதுக்காக, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை மஹப்பத் வச்சு நாங்க சஹாபாக்களையும் பின்பற்றி, இமாம்களையும் பின்பற்றி, முஹத்திதீன்களையும் பின்பற்றி, குத்துபுமார்களையும் பின்பற்றி, அவுலியாக்களையும் பின்பற்றி, நமது முன்னோர்களான தாய் தகப்பர்களான தக்வாதாரிகளான நல்லடியார்களையும் பின்பற்றி அவர்கள் சென்ற வழியில தக்வாவோடு வாழ்ந்து, கலிமாவோட, வுதுவோட, சுஜூதில குர்ஆன் ஓதும் பொழுது, திக்ர் செய்யும் பொழுது, ஸலவாத் சொல்லும் பொழுது எங்களோட ரூஹு பிரிய வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக.